அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான காலை வேளையிலும் ஒரு விலையேற பெற்ற சத்தியத்தை தியானிப்போம். இந்த சத்தியத்தை ஆரம்பம் முதல் முடிவு வரை கேளுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே மாபெரும் வெளிப்படுத்தலை தந்துள்ளார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 38வது வசனம். தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல என்று சொல்லுகிறார். அதுக்கு மேல இருக்கிற வசனம், தகப்பனையாவது தாழையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. அதுக்கு மேல, ஒரு மனுஷனுக்கு சத்துருக்கள் அவன் வீட்டாரே. சோஸ்ரம். அன்பானவர்களே, இயேசு சொன்ன வாசகம், தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. இயேசு சிலுவையை சுமந்து கொண்டு பிதாவை பின்பற்றினார். சிலுவையில பாவத்தை, சாபத்தை, மரணத்தை, தரித்திரத்தை, பாதாளத்தெல்லாம் சுமந்து கொண்டு இருக்கிறாரு. அவ்வளவு சுமந்து கொண்டு அவர் பிசாசை பின்பற்றவில்லை, பிதாவை பின்பற்றினார். பிதா என்ன சொல்லுகிறாரோ அதையே செய்தார். பிதா என்ன சொன்னாரு? இவரை மன்னித்து விடுங்கள், இவர்களுக்கு ஜீவனை கொடுங்கள், இவர்களுக்காக ரத்தம் சிந்துங்கள், இவங்க பாவத்துக்காக, சாபத்துக்காக, மரணத்துக்காக, தரித்திரத்துக்காக பரிகாரம் பண்ணுங்கள். அதுதான் சொன்னாரு சிலுவையில். அப்போ இயேசுவை ஃபாலோ பண்ற ஒரு விசுவாசி, ஒரு ஊழியக்காரன், அவர் என்ன செய்தாரோ அதை தான் ஃபாலோ பண்ணோம். அப்போ ஆதாம் ஏவாள் வழியாக நம்ம சிலுவையில் இருக்கிறோம். சிலுவை எப்படி வந்தது? எதனால் வந்தது? பாவத்தின் சம்பளம் மரணம் தான் சிலுவை. ஆதாம் ஏவாள் செய்த பாவத்தினாலே பாவமும் மரணமும் சிலுவையும் அவமானமும் வெக்கமும் நிந்தையும் பாதாளமும் நமக்கு வந்தது. இப்போ ஆதாம் வழியாய் பிறந்து பாவம் செய்து தெய்வ மகிமையற்று போய் சிலுவையை சுமந்து கொண்டுகிற ஒரு மனுஷன் ஆதாமையே ஃபாலோ பண்ணிட்டு போகக்கூடாது. பிசாசின் காரியத்தையே இயேசுவை பின்பற்றணும். இயேசு பாவம் அறியாதவர், பாவம் செய்யாதவர், பாவத்துக்கு அப்பாற்பட்டவர். அப்போனா அவர் தேவி நீதியிலிருந்து உழித்தெழுதலாக இருக்கிறார். இயேசு நானே உழித்தெழுதலும் ஜீவனமாய் இருக்கிறேன்றார். அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதி. என்ன நீதி? தேவ நீதி. மனுஷன் பாவத்தின் சம்பளம் மரணம். இயேசு தேவ நீதியின் சம்பளம் உழித்தது. இந்த தேவ நீதிட்டு உழித்தது தான் ஃபாலோ பண்ணணும். அந்த தேவனுக்கும் ஆதாம்லேருந்து முழு உலகத்தை வெளிப்படுத்தணும். அதுதான் சொன்னார், தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன். இயேசுன்னா தேவ நீதிட்டு உழித்ததில் பின்பற்றணும். தேவ நீதிட்டு உழித்ததல். அதை விட்டுட்டு பாவத்தையே பின்பற்றிட்டு இருந்தாக்கா இன்னும் ஆதாம் காரியத்தை தான் பின்பற்றுறோம். நன்மை தீமையை தான், பாவத்தையும் மன்னித்து தான் தேவனுக்கும் காட்டுறோம், உலகத்துக்கும் காட்டுறோம். உடனே பிசாசு திருடிங்கன்னு கொண்டுங்கன்னு வாய்நாளெல்லாம் ஆதாமை ஃபாலோ பண்ணுறோம். ஆதாமின் சிந்தை மரணம். என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்தாள், நான் துர்குணத்தில் உருவானேன். அப்போது மத்தேயு 10:38 என்னை, மத்தேயு 10ஆம் அதிகாரம் 38வது வசனத்தில் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு. அப்போது உலகத்தில் 836 கோடி பேர் இருக்கிறாங்க. இந்திய தேசத்தில் 140 கோடிக்கு அதிகமான ஜனங்கிறாங்க. எல்லாரும் சிலுவையை சுமந்துக்கிறாங்க. ஆதாம் ஏவாள் வழியாக சிலுவைன்னா அவமானம், வெக்கம், நிந்த, வியாதி, வறுமை, தரித்திரம்லாம் சிலுவையில் சுமக்கிறார் இயேசு.
சிலுவை சுமக்காத யாருமே கிடையாது. தாயின் வயிற்றில் பிறந்த ஒவ்வொரு மனுஷனும் பாவத்தினாலும் சாபத்தினாலும் வியாதியினாலும் வறுமையினாலும் அவமானத்தினாலும் வெக்கத்தினாலும் நிறைந்திருக்கிறாங்க. ரோமர் 3:23 படி எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி. அப்போ ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, அண்டார்டிகா, ஆஸ்திரேலியா எல்லா நாட்டிலும் பாவம் செய்து தேவ மகிமையற்றுட்டாங்க. எங்கே? ஏதேன் தோட்டத்தில் தேவனுடைய வார்த்தையை மீறி நன்மை தீமை அறியத்தக்க அந்த கனியை புஷிக்குனாலே நல்லவன் கெட்டவன் நன்மை தீமை உள்ளவன் அதில் பாவமும் மரணமும் சுமந்துங்கிறான். ஆதாம் ஏவாள் வழியா உங்கள் பிள்ளைங்க, உங்கள் மனைவி, உங்கள் கணவன், உங்கள் பேர பிள்ளைங்க, உங்கள் சபை விசுவாசிங்க, ஏரியாவில் இருக்கிற ஜனங்க எல்லாரும் ஆதாம் ஏவாள் வழியாக தன் சிலுவையை சுமந்து கொண்டு இயேசுவினா ஜீவ விசத்துக்கு நீ ஃபாலோ பண்ணணும். இப்போ பாவன்ட்டும் அந்த சிலுவை வெயில்பட்ட பனி போல நீங்கி விடுகிறது. அவமானம் வெக்கம் நெந்த அது 3 நாளில் நீங்கி போச்சு இயேசுக்கு. ஏன்னா இயேசு நம்முடைய சிலுவையை சுமந்தார், நம்முடைய பாவத்தை சுமந்தார், நம்முடைய அக்கிரமத்தை சுமந்தார், நம்முடைய சாபத்தை சுமந்தார், நம்முடைய தரித்திரத்தை சுமந்துக்கிட்டு அவர் ஜீவ வார்த்தையை தான் பேசுகிறார். ஜீவ சரீரம் ஜீவ ரத்தம் பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லி அந்த ஜீவ சரீரம் ஜீவ ரத்தத்தை தான் ஃபாலோ பண்ணுறாரு. என்னதான் சிலுவில் அறிஞ்சாலும், என்னதான் காரி துப்பினாலும், என்னதான் ஆணி அடித்தாலும், என்னதான் உயிரையே எடுத்தாலும் நான் உயிர்த்திலும் ஜீவனை தான் கொடுக்குறேன்றார். பிதாவே உம்முடைய கையில் ஆவியை ஒப்பித்து ஜீவனை தான் கொடுப்பாராம். அப்போ ஈட்டியால் குத்துறவனுக்கு, ரோமர்களுக்கு, யூதர்களுக்கு ஜீவனை தான் கொடுப்பார். அந்த ஜீவனை தேவி நீதிட்டு உடி தேர்ந்தெடுக்குது. இயேசு கிறிஸ்துக்குள் ஆமன்ற வாக்குத்தத்தமே இருக்குது. இப்போ பசுத்தாவி வந்து தான் ஆகணும். சாவுக்கு உயிர் தேவத்தை வந்து தானும். கல்லை புரட்டும், உன் கல்லை, உன்னுடைய கல், உன்னை பாவத்தில் சாபத்தில் மரணத்தை தரித்திரம் போட்டு ஒரு கல் போட்டு மூடப்பட்டு இருக்கிறது. நடைபெறமாக இருக்கிறான் மனுஷன். அந்த கல்லை போடுற தடை ஆசீர்வாதத்து தடை பண்ணி கல் போட்டு பூட்டி வச்சுக்கிறான். சாபத்தடை, மரணத்தடை, தரித்திர பாதாள தடை. அந்த கல்லெல்லாம் தேவதூதம் நீக்கி போட்டோம்னா நீ ஜீவ வார்த்தையை பேச. இயேசு சாமன்ற வாக்கு தத்துவத்தை பிதா குமார் பசுத்தாவிக்கு ஆதாம்லேருந்து முழு உலகத்துக்கு ஒரு ஆள் பாய் கூடாமல் பேசணும். இயேசு சிலுவையில் ஒரு ஆள் பாய் கூடாமல் ஜீவ சர்வ ஜீவ ரத்தம் கொடுக்குறாரு. ஆதாம்லேருந்து 2ஆம் வரைக்கும் கொடுக்குறாரு. இதெல்லாம் நமக்கு மாதிரியாக செய்தார். அதெல்லாம் அவருக்காக செய்யலை, நீயும் நானும் பின்பற்றுறதுக்காக தான் அந்த சிலுவையை அவர் சுமந்தார். பாவத்தையும் மனிதத்தையும் தரித்திரம் அவமானத்தையும் கையில் பேங்க்கில் பேலன்ஸே இல்லை, அட்டை தரித்திரமானார். மேட்சிக் இல்லை, கை காலில் ஓட்ட போட்டாங்க, காசே இல்லை. இயேசு அவ்வளோ தெரியானா உன் தரித்திரம் சிலுவையில் ஆதாம் வழியாக தரித்திரம், ஆதாம் வழியாக வியாதி, ஆதாம் வழியாக வர்ணம், ஆதாம் வழியாக அவமானம், வெக்கம், நெந்த, உடம்பெல்லாம் வியாதி, தரித்திரம், மல்ட்டத்தனம், சாபம் எல்லா அசுத்தாவி கிரியை செய்து. அப்போது ஆதாமுக்குள் நீ சிலுவையை சுமந்து கொண்டு இருக்கிறாய். படித்தவன் படிக்காத, ஏழை பணக்கார, அரசியல் தலை, சினிமா கலைஞன், ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, வட ஆப்பிரிக்கா, தென் அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, ஆணு பெண்ணு. அப்போது எல்லோரும் பாவம் செய்து எல்லோரும்னா ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, வட ஆப்பிரிக்கா, தென் ஆப்பிரிக்கா, அண்டார்டிகா, இந்திய தேசம், தமிழ்நாடு, இந்திய ஆப்பிரிக்கா, சோழவரம் கிராமம், சென்னை பட்டணம், பெங்களூர் பட்டணம், மதுரை பட்டணம், சேலம், கொல்லம், ஹைதராபாத்து, சிகாகோ பட்டணம், லண்டன் பட்டணம், டோக்கியோ, சைனா, எல்லாரும் வானத்துக்கு பூமியின் மேலே ரோமர் 3:23 படி எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி ஆதாமின் காரியத்தை சுமந்துக்கிறாங்க. படிச்சுக்கலாம், படிக்காத, ஏழையாக இருக்கலாம், அரசியல் தலைவர், சினிமா கலைஞர், டாக்டர், ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், காட்டுவாசி, நாட்டுவாசி, ஆணு, பெண்ணு, இளைவன், முதியம், வாலிபம், எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி அடுத்தவர் இலவசமாய் அவர் கிருபையினாலே கிறிஸ்துவில் மீட்பை கொண்டு நீ நீதிமானாவலாம். அந்த கிறிஸ்து நானே வழியும் சத்தியமும் ஜீவ வார்த்தையாகிற அதை தான் ஃபாலோ பண்ணணும். அந்த ஜீவ விச்சரியில் தேவ நீதிட்டு உழித்து இருக்குது. அதை பிதாவாகிய தேவனுக்கு செலுத்தணும். பரமண்டலில் இருக்கிற பிதா, நீங்கள் ஜபம் பண்ண வேண்டிய பரமண்டலில் இருக்கிற பிதா. அடுத்தது உம்முடைய நாமம், உம்முடைய ராஜ், உம்முடைய சத்தம். நாங்களும் எங்களுக்கு அனுப்பட்ட எவனுக்கும் ஆதாம் வந்து முடிவுகளுக்கு உம்முடைய நாம், உம்முடைய சத்தம். உங்களை எந்த சோதனை தீமை என்று ரட்சித்துக் கொள்வார். 3ஆவது நாளில் இயேசுவை பாவம் மரண பாதாளத்திலிருந்து தீமை என்று ரட்சித்துக் கொண்டாரு. அதுக்கு சிலுவையில் இயேசு ஜீவ வார்த்தையை பேசினார். ஜீவ சர்வ ஜீவ ரத்தம். இயேசுக்கு சாமட்ட வாக்குத்தை தான் கொடுக்குறாரு. அங்கே சபிக்கிறவங்கிறாங்க ரோமர்கள், யூதர்கள். ஆதாமுக்குள்ளே பிறந்தாங்க, சபிக்கிறாங்க, காரி துப்புறாங்க, ஈட்டியால் அடிக்கிறாங்க, கரங்கால் ஆணி அடிக்கிறாங்க. அவர் அந்த கேடு அடைந்தார். சிரசில் முள்முடி, சாபம், கரங்கால் ஆணி, உடம்பெல்லாம் வியாதி,
ரோமர்கள் எழுதுற அவர் சபிக்கிறாங்க, அங்கே பகைக்கிறாங்க, அங்கே நிந்திக்கிறாங்க, தூஷிக்கிறாங்க. அவர் சபிக்குள் ஆஸ்வதிக்கிறார். பகைக்குள்க்கு நன்மை செய்கிறார். என்ன நன்மை? ஜீவசரி ஜீவரத்தை கொடுக்குறார். அங்கே சபிக்குள் என்ன பிதாவே மன்னிச்சு ஜீவசரி ஜீவரத்துக்கு ஆஸ்வதிக்கிறார். அப்புறம் துன்பப்படுறது நிந்திகளை ஜபம் பண்ணிட்டார். என்ன ஜபம்? பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லி உம்முடைய நாம் உம்முடைய இயேசு சரியாக சத்தத்தை கொடுத்து அவங்க பேர் ஆதாம் முழு வளர்த்து கொடுத்து ஜபம் பண்ணார். அப்போது இயேசு ஜீவ வார்த்தையை ஃபாலோ பண்ணார். சிலுவையில் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரனே அல்ல. அப்போ இயேசுவை பின்பற்றலாம், அவருக்கே நீ பாத்திரம் அல்ல. ஆதாமுக்கு தான் நீ பாத்திர, ஆதாம் வழியில் தான் போகிறேன். ஆனால் பிசாசு வாய்நாள்லாம் திரடுறான், கொள்றான். எங்கள் திருடன் திருடவும் கொல்லவும் அடிக்கும் வருகிறான் என்று வேறொன்று குறை. ஏன்னா ஆதாம் சேர்ந்த நன்மார்க்கு துன்மார்க்கு நன்மை தீமறியத்தக்க காரியம்தான். வேறு விசுவாசி ஊழியக்காரு 10 வருஷம் சபைக்கு போகிறோம், 20 வருஷம் ஊழியம் செய்கிறோம். நன்மை தீமை காரியம், நாடு சரியில்லை, ஊடு சரியில்லை, அரசியல்வாதி சரியில்லை, அவர் சரியில்லை, இவர் சரியில்லை. ஏசு அதே பண்ணியிருந்தார் சிலுவையில். எல்லாமே சரியில்லைப்பா. ஆதாம் வழி அப்புறம் சரியில்லா இருக்கு. ஜீவரத்தை அவன் பேர் சொல்லி தேவனுக்கு ஆதாம் முழு குலத்துக்கு பாவத்தை மன்னித்து பசுத்த இறங்கி அவனை காப்பாற்ற வேலையை செய்தார். அதுதான் இயேசுவை ஃபாலோ பண்ணுறது. அதாவது தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. மத்தேயு 10:37. தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னைனா இயேசுவை பின்பற்றணும். தன் சிலுவைனா ஆதாம் வழியாக வந்த சிலுவை. ஏதாவது ஒரு சிலுவை, ஏதாவது சாபம் பாவம் மன தரித்திரம் வியாதி ஒரு தீவிரமாக இயேசுவை தேவன் தர உலகத்து கொடு சூழ்நிலை தீவிரமாக மாறுறதை பார்ப்பேன். ஒப்பே அந்த செய்தி கேட்கும்போதே நன்மை தீமறியத்தக்க கனியில் பிறந்து சாபத்தில் பாவத்தை திடீர்னு கொண்டு நயிச்சுக்கிறான் பிசாசு. நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பருவனப்படவும் வந்தேன்றார். அந்த ஜீவ வார்த்தையில் தேவி நீதிட்டு உடித்தேதல் இயேசு கிறிஸ்துக்குள் ஆமட்ட வாக்கு தட்டாது. இயேசு ரத்தத்துக்கு வெளியே போட முடியாது. வானத்துக்குள்ள சகல அதிகாரி இயேசு ஜீவனில் நன்மை தீமைகள் எல்லாம் பூமியை சபிக்கப்பட்டுக்குது. அதை ஃபாலோ பண்ணாத. அதை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்காத. அதை வாய்நாளெல்லாம் பாவத்தையும் மரணத்தையும் தேவனுக்கு உலகத்துக்கு கொடுத்து ஆதாம் வழியாக சத்தமீன் போகிற மாதிரியே பாவத்தை சாபத்தை கண்டிலிச்சவான் சுயநீதி அநீதி அதை தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு கொடுத்து பிரச்சனை தீரவே இல்லை. பாவம் சாபம் மரணம் தரித்திரம் ஓழவே இல்லை. ஆனால் தான் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் யார்? ஆதாமுக்குள்ளே பிறந்தவன். இயேசு நானே வழியும் சத்தியம். அதனால தான் என்னுடைய எல்லா செய்தியும் ஜோயே ஜீவன் வேதாகம ஃபேஸ்புக்கில் போக துளசிராம் தாமஸ் யூடியூப்பில் போயிட்டு ஏஎல்சி வெல்லூர் சர்ச் பண்ணுங்கள். அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் நண்பர்களோட பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். குறைந்தது ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுவோம். சேனல் எம்ஜிசி வெல்லூர்னு ஒரு சேனல் இருக்குது. இந்த சேனல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. கடைசி நாள் ஏப்பில் பங்கு பண்ண என்னுடைய எல்லா செய்திகளை கேளுங்க. அப்போது தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. அப்போது இயேசுவை பின்பற்ற அந்த இயேசு நன்மை தீமை அறியத்தக்க கனியில் பிறந்தவர் அல்ல. கன்னி மற்றும் பசுத்தாவில் கரித்தெடுத்து தேவகுமாரனா வரார். என் பிதா ஜீவனுடையவராக இருப்பது போல குமாரனும் ஜீவனுடையவராக இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார். ஏன் சொன்னார்? நானே வழியும் சத்தியமும் ஜீவனமோ இருக்கிறேன்னா பாருங்க. அந்த ஜீவனில் தேவி நீதிட்டு இயேசுக்கு சாமிட்ட வாக்கு தத்துவமே இருக்குது. இயேசுக்கு ஜீவ சர்வ ஜீவரத்தம் ஜீவ ஆற்றம் ஜீவலட்சம் ஜீவ கிட்னி ஜீவ உலகம் ஜீவ வானம் ஜீவ பூமி ஜீவ சமுத்திரம் எல்லாம் ஜீவ வார்த்தை. இயேசு கிறிஸ்துக்குள் ஆமட்ட வாக்கு அதை பிதாகுமார் பசுத்தாகி ஆதாம்லேருந்து முழு உலகத்துக்கு கொடுக்க எல்லா சிலுவையை சாப பாவம் மரண தத்திரம் பாதாளெல்லாம் கொண்டு தேவத்தை தவறான் கல்லை புரட்டுறான். பசுத்தாய் வந்து பாவத்திலிருந்து மட்டத்திலிருந்து பாதாளத்திலிருந்து வெளியில் ஆக்குறான் இயேசுவை. அப்போ இயேசு சிலுவையில் நமக்கு மாதிரியை பின் வைத்து போனார். நம்முடைய சிலுவையை சுமந்த உலகத்தில் 816 கோடி பேருக்கு மக்கள் தொகை. இன்றைக்கி அப் டு டேட்டில் ஆதாம் காலத்துலேருந்து 2ஆம் வரைக்கும் எவ்வளோ பேர் பிறக்க போகிறாங்க. எல்லாம் ஆதாம் வழியில் பிறக்கும்போது ஆதாம் வழியாக தான் பிறக்கணும். அம்மா வயிற்றில் சைனா தலைவராக இருந்தாலும் ஆப்பிரிக்கா தலைவர் ஐரோப்பா தலைவராக இருந்தாலும் சரி ஊழியக்காரன் தாமஸ் துளசிராமன் தான் எல்லாருக்கும் வழி. இயேசு தான் வழி. அந்த வழியை ஊழியக்காரன் போதிக்கணும். ஊழியக்காரன் இல்லைன்னா வாழ்வு இல்லை. ஜீவ வார்த்தை பேசுகிற ஊழியக்காரன் தேவ நீதி தூயத்தில் ஆதாமுக்குள்ளே பிறந்தவன். அது சைனா தலைவராக இருக்கலாம், ஜப்பான் தலைவராக இருக்கலாம், ரஷ்யா தலைவராக, சைனா அமெரிக்கா தலைவராக, இந்திய தலைவராக இருக்கலாம். எல்லாம் அம்மா வயிற்றில் பிறந்தவங்க தான். ஆதாம் வழியாக பிறந்து பாவத்தையும் மன்னித்து சுமந்துக்கிறாங்க. அதை தேவன் தனக்குள்ள ஆதாம் சிந்தையிலே போகிறாங்க. ஒன்றே சிலுவை பாவம் மண்ணும் ஓயலை. அவருக்கு ஜீவ வார்த்தை நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவனையே அந்த ஜீவ சர ஜீவன் அதில் தேவ நீதி உயிர்த்தல் அவர் பேர் சொல்லி பிதாக்குமா ஆதாம் முழு அசுத்தாய் பசுத்தாய் இறங்கலாம்.
அப்போ நீ உலகத்துக்கே ஒளி, பூமிக்கே உப்பு சொன்னாரா இல்லையா? அல்லேலூயா. அப்போ இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் எடுத்து திருவிருந்தில் பங்கெடுத்தா நீ உலகத்துக்கே உப்பு. என்ன உப்பு? ஜீவ உப்பு. உலகத்துக்கே ஒளி. என்ன ஒளி? ஜீவ ஒளி. அந்த ஜீவனில் தேவ நீதி தூய்த்தல் இயேசு கிறிஸ்துவில் ஆமன்ற வாக்கு தத்துவமே இருக்குது. குடும்பத்துக்கு ஒளி, கிராமத்துக்கு ஒளி, பட்டணத்துக்கு ஒளி. எல்லாம் ஆதாம் போல பிறந்தவன் தான் சிலுவையை சுமந்துக்கிறான். ஏதோ ஒரு விதத்தில் ஒரு வியாதி, ஒரு வறுமை, ஒரு தரித்திரம், ஒரு அவமானம், ஒரு வெக்கம், ஒரு பிசாசு தொடர்ந்தேச்சா போய்க்கிறான். பிசாசு திடீர்னேக்கிறான். திருறது, சமாதானம், சந்தோஷம், சுகம், பல, ஜீவன், ஆசீர்வாதம், ஐஸ்வர்யம் எல்லாத்தையும் திருறது, அப்புறம் கொண்டது, அப்புறம் ஐக்கியது. வேறொன்றுக்கு வரானா. நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன்டார். அதனால்தான் ஆதாமுக்குள் பிறந்த நீ கிறிஸ்துக்குள் வா. அந்த கிறிஸ்து நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார். அவர் சிலுவையில் பிதாவே இவர்களுக்கு மன்னியும். எப்படி மன்னிப்ப? ஆதாம் வழியாக பிறந்த நன்மத்தை மாதிரி சாகவே சாக கிடக்கிறான் பாவத்தில், மரணத்தில். அவனுக்கு எப்படியா மன்னிப்பு? நான் ஜீவரத்தம் கொடுக்குறேன் அவனுக்காக. ஜீவரத்தம் அவன் பேர் சொல்லி பிதா ஆதாம் வந்து முழு உலகத்து கொடுக்குறேன். அவன் பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து தத்திரப்படி பசுத்தா இறங்கி தேவதூர் வந்து அவர் கிறிஸ்து நாடே திராட்சை செடி நீங்கள் ஒருவன் வார்த்தை பரலோக ராஜ்யத்துக்கு வந்து சேரணும். பூமியில் பாவத்திலிருந்து மரணத்தை பாதத்து வெளியில் ஆகி அவன் ஆஸ்வதிக்கப்படும் தான் சிலுவையில் பிதாவே இவர்களுக்கு மன்னியும்னாரு. சும்மா வாயில் மன்னிக்கிறது இல்லை, அவன் பாவத்துக்காக ஜீவரத்தம். அந்த ஜீவரத்தத்தில் தேவி நீதி இயேசு கிறிஸ்து அவன்கிட்ட வாக்குத்தலாங்குது. அவன் பாவம் தேவனையும் ஆதாம் வந்து முழு உலகத்தையும் பாதிக்குது. அவன் பேர் சொல்லி பிதா குமார் பசுத்தாய்க்கு ஆதாம் வந்து முழு உலகத்து கொடுக்குறாரு. உடனே சகல பாவம் பசுத அதை காட்பேட் பாட்டில் செய்கிறாரு. மேன்பேட் பாட்டில் அதை நீ விசுவாசி கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவுண்டார். அதனால் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் இயேசுவை பின்பற்று. அதுக்கு மேலே இருக்குது பாருங்க வசனம். அதுக்கு மேலே என்ன படித்தான்? தகப்பனையாவது தாழவாது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. என்னிலும் அதிகமாயினா இயேசுக்குள்ள நேசம் காட்டு. இயேசுவின் நேசத்தை தாய் தகப்பன்னு காட்டுங்க. உன் நேசத்தை காட்டாது. ஆதாம் நேசம், மனிதனுடைய அன்பு, மாசுபட்ட அன்பு. என்னிலும் இயேசுவின் அன்பை காட்டியா. என்னிலும்னா இயேசுவின் அன்பை காட்டணும். இயேசுவின் அன்பு விட்டுட்டினாக்கா மனுஷிக்கு அன்பை காட்டுவேன். அது மாசுபட்டது. அது சுயநலம் கலந்த அன்பு. அந்த அன்பு மாறிடும். இயேசுவின் அன்பை தாய் தகப்புன்னு காட்டு. இயேசுவின் அன்பு என்ன பண்ணோம்? தாய் தகப்பு ஜீவரத்தம் அவர் பேர் சொல்லி அப்பா பேர் சொல்லி தேவனுக்கு ஆதாம் வந்து முழு அசுத்தாய் தோற்றி தாய் தகப்புக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். என்னிலும் அதிகமாயினாக்கா அவரை விட்டுட்டுனாக்கா பிசாசின் அன்பு, ஆதாம் அன்பு, நன்மத்தையும் அன்பு காட்டுவேன். அது சுயநலங்கிறது மாசுபட்ட அன்பு. அது மாறிடும். ஏதாவது பிரச்சனை பண்ணால் உடனே அந்த அன்பு மாறிடும். அந்த அன்பை காட்டாத மனித அன்பு. அது ஆதாம் வியாபால் வழியாக வந்த அன்பு, சுயநலங்கலந்த அன்பு. இயேசுவின் அன்பை தாய் தகப்புன்னு காட்டணும். ஆமாம், என்ன தான் சேட்டை பண்ணாலும் என்ன தான் பிரச்சனை பண்ணாலும் இயேசுவின் அன்பு ஜீவ ரத்தம் தான் கொடுக்கும். அந்த அன்பை காட்டும்போது பிசாசு ஓடும். தாய் தகவலுக்குள்ள இருக்க பிசாசு. அல்லேலூயா. பாவத்தின் சம்பளம் மரணம். ஓடும். அசுத்தாய் ஓடும், பசுத்தாய் இறங்கும். தேவதூர்கள்லாம் பணிவிடை செய்வாங்க. இயேசுவின் அன்பை தாய்க்கு தகப்பனுக்கு சகோதரனுக்கு சகோதரிக்கு மனைவிக்கு பிள்ளைகளுக்கு காட்ட வேண்டும். அதை தடை பண்ணக்கூடாது. அந்த அன்பு ஜீவ ரத்தத்தை கொடுக்குது. தாயாக இருந்தாலும் தகப்பனாக இருந்தாலும் பிள்ளையாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் மாமா மச்சானாக இருந்தாலும் ஆதாம் வியாபால் வழியாக பிறந்து வந்துக்கிறாங்க. அதுக்குதான் மேலுகிற வசனம் சொல்லுது, உன் வீட்டாரே உனக்கு ஒரு மனுஷனுக்கு சத்துருக்கள் அவன் வீட்டாரே. அவன் வீட்டார்னா யார்? கணவனுக்கு மனைவி, மனைவிக்கு கணவன், அப்புறம் தாய் தகப்பன், அப்புறம் சகோதரி, அப்புறம் பிள்ளைங்க. ஒரு மனுஷனுக்கு சத்ருக்கள் அவன் வீட்டாரேன்னா சத்ரு வழியாக தான் ஒரு ஆதாம் வழியாக தான் பிறந்து வந்துக்கிறாங்க. ஏதோ ஒரு விதத்தில் சத்ருவாக தான் இருப்பாங்க. ஆதாம் சிந்தையை தான் காட்டுவாங்க, மரணத்தை தான் காட்டுவாங்க, சுயநீதி அநீதியை காட்டுவாங்க, தேவனுக்கு தனக்கு உலகத்தை காட்டி சத்ருவாகவே இருப்பாங்க. ஒரு சத்ருக்களை சிநேகிங்கள். இயேசு சிநேகத்தை காட்டி உள்ளகிற சத்ருவை சிநேகி துரத்தணும். இயேசு ஜனங்கள் தான் வீட்டார் தான். இயேசுக்கு வீட்டார் யார்? எல்லா ஜனங்களும் இயேசுக்கு வீட்டார் தான். எல்லோரும் ஆதாம்குள்ளே பிறந்தவங்க. பரிசை சைசை ரோமர்கள் எல்லாருக்கும் நல்ல மேய்ப்பர் ஜனங்களுக்காக ஜீவரத்தத்தையே கொடுக்குறாரு. அதை செய்யா சத்ரு துரத்தியா சபிப்பாங்க, நிந்திப்பாங்க, தூஷிப்பாங்க. வீட்டாராக இருந்தாலும் சரி, கணவனாக இருந்தாலும் சரி, கட்டின மனைவி, கட்டின புருஷன்,
சொந்த பந்தம் கட்டின பெற்ற தாய் ஆதாம் வழியாக பிறந்து சத்ருக்களை பாவத்தையும் மனத்தையும் தரிசித்து தான் காட்டும். ஏன்னா அதுக்குள்ளே தான் பிறந்துக்கிறாங்க. அவங்களுக்கு சத்ருவாக மாறிடாத. இயேசுவின் அன்பை காட்டு. அன்பு ஜீவனை பரிவு இயேசு ஜீவன் பரிவு கொடு. தேவனுக்கு தனக்கு உலகத்து ஆதாம் முழு உலகத்து உன்னை பிசாசுகள் ஓடுகிறது. அல்லேலூயா. பிசாசுகள் ஓட 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 பாவ சாபம் மரண தரித்திரம் பாதாளம் எல்லாத்திலிருந்து விடுதலாகலாம். குடும்பத்தார், இனத்தார், தேசத்தார் எல்லாருக்கும் இயேசு ஜீவன் பரிபூர்ண ஜீவனை கொடுக்க 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 பாவத்தின் சம்பளம் மரணத்திலிருந்து விடுதலை. அல்லேலூயா. அப்போது ஒரு மனுஷனுக்கு சத்துருக்கள் அவன் வீட்டாரே. உங்கள் வீட்டாருக்குள்ள இருக்கிற சத்துரு தோத்திரமா நீ நன்மத்தையுமே போய் ஃபாலோ பண்ணினாக்கா பிசாசு ஓட இன்னும் 2 பிசாசு கூட்டிகிட்டே இருக்குன்னாப்பா ரொம்ப மோசமாக போயிட்டே இருக்கிறான். புள்ள மனைவி ரொம்ப மோசமாக போயிட்டே. நீ நன்மத்தை சுயநீதி சுயபலத்திலே போகிற. அது பிசாசு கூட்டிகிட்டே போய் நல்ல பலசாலியாகி ரொம்ப பிரச்சனை பாவத்தின் சம்பளம் மரணத்துக்கு நேரம் நடத்துது. கிறிஸ்துவின் அன்பை காட்டிப்பாரு. கணவனுக்கு இயேசு ஜீவன் பரிபூர்ண ஜீவன் வானத்தோட சகல அதிகாரம். உன் கணவனார் பேச சொல்லி, உன் மனைவி பேச சொல்லி ஜீவ வார்த்தை. ஏன்னா நன்மத்தையுமே தேவனுக்கு தனக்கு ஒரு சேட்டக்கார மனைவி, சேட்டக்கார புருஷன், சேட்டக்கார பிள்ளைங்க, சேட்டக்கார தாய் தான் பாவம் சாபம் மன தரித்து குத்து குத்து பிசாசு பிள்ளையாக்குறாங்க. இயேசு நானே நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவனையே கொடுக்குறான். சேட்டக்கார மருமக எல்லாம் ஆதாம் வழியாக பிறந்து சத்துருக்களாக்குறாங்க. உள்ள பிசாசுக்குது பாவத்தை மறைத்து கக்குறாங்க. வாயால், இதயத்தால், சிந்தையால், சொல்லால், செயலால், கரங்கால்களால் அடிக்குது, வதிக்குது, சபிக்குது, நிந்திக்குது, தூசிக்குது. சும்மா இருக்க முடியாதுங்க. காலையிலேருந்து நைட்டு தோக்குறவில் ஆதாம்குள்ளே பிறந்தவன் பாவத்தை மரணத்தை சுயநீதி அநீதி கண்களிச்சு ஏதோ ஒன்று காட்டிகிட்டே இருப்பான். 24 வாரத்தில் 7 வருஷத்துக்கு முழு 24 ஆதாம்குள்ளே பிறந்தவன் பாவத்தையும் மரணத்தை காட்டத்தான் செய்வான். நீ இயேசு ஜீவன் தேவி நீதி உயிர்த்தல் காட்டணும். தேவனுக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு, தாய் தகப்பனுக்கு, பெத்த பிள்ளைகளுக்கு, பேர பிள்ளைகளுக்கு, சபை விசுவாசிகளுக்கு, அரசியல் தலைவர்களுக்கு, பொல்லாத மனிதர்களுக்கு இயேசு தன் ஜீவனை தேவன் தனக்கு ஆதாம் நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவனை திருடவும் கொல்லவும் அழிப்பும் வருகிறான் என்று வேறொன்று கூடான். அது ஆதாம் மூலமாக பிறந்த சத்ரு. திருடுவான், கொல்லுவான், அழிப்பான். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாங்க. அது பரிமூணம் அந்த ஜீவ வார்த்தையை சொல்கிறார். அந்த ஜீவரத்தத்தை கொடுத்தாதான் அந்த திருடனை அந்த கொல்றவனை அழிக்கணும். பிசாசுகிரி அழிக்கும்படி மனுஷனுக்குமார் வந்தார். ஆனால் பிசாசுகிரி அழிக்கிறியா, தேவடைய கிரியை அழிக்கிறியா? தேவடைய கிரியைன்னு ஆதாமுக்குள்ளே வாயணும். நன்மை தீமை அறியத்தக்க கனி, நன்மார்க்க துன்மார்க்கம், அதில் கண்களில் நிச்சயம் சுயநீதி அநீதி பாவத்தின் சம்பளம் மாறணும். அதை தேவனுக்கு குடும்பத்துக்கு பட்டணத்துக்கு முழு உலகத்து கொடுத்தா பிசாசு வந்து தான் அழிச்சிட்டே இருப்பான், திட்டிகிட்டு இருப்பான். சமாதானம், சுகம், பலன், ஜீவன், ஆசீர்வாதம், ஐஸ்வர்யம், குடும்பத்தில், வேலை ஸ்தலத்தில், தொழில், வியாபாரம் எல்லாத்தையும் புகுந்து விடுவாளாம். பிரிவினை, சோர்வு, வியாதி கொடுப்பான், சாபத்தை கொடுப்பான், மரணத்தை கொடுப்பான், தரித்திரத்தை கொடுப்பான், பாதாள கொடுப்பான், வாழ்நாளெலாம் கொடுத்துட்டு இருப்பான். இயேசுவை ஏற்றுக்கொண்டான். நானே நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவனையே கொடு. மத்திய மாற்று முழுதும் இயேசு எங்கும் சுற்றி திரிந்தார். பிசாசின் வல்லமையில் அகப்படுகிற யாவரையும் குணமாக்கினார். 38 வருஷமாக வியாதியஸ்தன், நன்மை தீமையிலேக்கிறான். தேவனுக்கு தனக்கு உலகத்து வியாதி தேரவே இல்லை. கவலை சுயநீதி அநீதி நன்மை தீமை அறியத்துக்கு கவலைப்படுறது, சோர்ந்து போகிறது, பயப்படுறதாலும் பிசாசுக்கு இடம் கொடுக்குது. நன்மார்க்கம் துன்மார்க்கம் சிலுவையை தேவன் தனக்கு ஜீவ வார்த்தையை தேவன் தனக்கு உலகத்து கொடுக்கல. சபிக்குள்ள ஆஸ்வதிக்கலை, பகைகளுக்கு நன்மை செய்யலை, சத்துருக்களை செய்யலை, தும்ப ஜபம் பண்ணலை. எல்லோரும் கூட்டு போய் விட்றாங்களாம், இவனை மட்டும் விட்டுறாங்களாம். ஆனால் எல்லாரும் மேலே வெறுப்பு, கசப்பு. 38 வருஷமாக அப்பா அம்மா மாமன் மச்சான் எல்லாரும் கைவிட்டாங்க. கட்சியில் கடவுள் மேலே வெறுப்பு, சுயநீதி அநீதி நன்மை தீமையிலே போய்ங்கிறான். பிசாசை ஃபாலோ பண்ணி வியாதி தேர்ந்த பாடையில் பிசாசை அசுத்தாய் பிச்சுட்டே இருந்துச்சு. ஏசு அவனை சந்தித்தார். 38 வருஷமாக பெருசாக கூட நானே நல்ல மேய்ப்பன் தழும்புகளால் சுகமானாய். ஜீவன் அவன் பாவத்துக்காக பரிகாரம் தேவை நீதி உயிர்த்தது. பிதாகுமார் பசுத்தாய் ஆதாம் வந்து முழு கொடுத்தார் பாருங்க. 38 வருஷத்துக்கு அவர் பசுத்தாய் வந்தார். தேவது கல்லை பட்டு பசுத்தாய் சாவுக்கு உயிர்ந்து அவன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்தான். அதை தான் சிலுவையில் செய்தார். 38 வருஷம் வியாதியசன், திமிர்வாதக்காரன், லேகோன் பிசாசு நல்ல மேய்ப்பன் ஜீவ சரிஞ்சு 2000 பிசா அசுத்தாய் ஒரு பசுத்தாய் வருது. சொஸ்த புத்தி அறிந்து வஸ்திரம் தரித்து தக்க பொருள் போய் ஊழியக்காரனாகிறார். ஏராளமான ஜனங்க ஆதாம் வழியாக பிறந்தங்க. அவர் பிசாசின் வல்லமையில் அகப்படுகிற யாவரும் விடுதலை ஆக்கினார். அல்லேலூயா. அதனால் இயேசுவை ஃபாலோ பண்ணு. தன் சிலுவையை சுமந்து கொண்டு இயேசுவை பின்பற்றி இயேசு கூட அவன் பேர் சொல்லி தேவன் தனக்கு உலகத்துக்கு கிராமங்கள் தோறும் பட்டம் தோறும் இயேசு தண்ணியே கொடுத்தார். எல்லாம் சிலுவையை சுமந்துக்கிறாங்க. 38 வயசு திமிர்வாதக்காரர்கள், லேகோன் பிசா பெரும்பாடு உலகத்திரி வியாதியஸ்தர்கள், திமிர்வாதக்காரர்கள், பிசாசு பிடித்தவர்கள், நன்மை தீமை அறியத்தக்கவர்கள், ஆதாமுக்குள்ள பிறந்தவர்கள், சுயநீதிக்காரர், அநீதிக்காரர், ஆழக்காரர்கள், வேசிகள், பரிசெயர், சரிசெயர்கள் எல்லாம் ஆதாம் வழியாக பிறந்து
சிலுவை சுமந்து ஜீவ வார்த்தையை பேச தெரியல. தேவன் தனக்கு உலகத்துக்கு பாவத்தை மனத்தை பேச்சு 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 பிசாசு வல்லையிலே அகப்பட்டுக்கிறாங்க. ஏசு ஓடி ஓடி நானே நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவ விருட்சத்திகனை ஜீவன் அது இயேசு அவனோட வாக்கு தத்துவம். அவன் பேர் சொல்லி பிதாகுமார் பசுத்தாகி அவதான் வந்து முழு உலகத்துக்கு கொடுக்குறது. அசுத்தாய் ஓடி பசுத்தாய் வந்தது. பசுத்தாய் வந்து எங்கள் விடுதலை, பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து மரத்திலிருந்து பாதாத்திலிருந்து விடுதலை. மருத்துவர் கூட உயிரோடி இருக்கிறாரு. லாசர் வியாதிப்பட்டு வியாதி ஆதாம் வேவாள் வழியாக வருது. பாவம் செய்து தேவ மகிமேற்றதுனால வியாதி வருது. மரித்து அடக்க மாட்டாங்க. ஏசு போனார், நானே உரித்தெழுச்சவனன்றாரு. மரணத்தை கூட பரிகாரிங்க. மரணத்தை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்தா பிசாசு மரணத்தை கொண்டு வரான். ஏசு உயிர்த்தெழுச்சவனையும் தேவன் தனக்கு ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு கொடுத்து உயிர்த்தெழு கொண்டு வரும். மரணத்தை டெலிட் ஆகிட்டு பசுத்தாய் வந்து சத்தம் உயிரோடு கூட வரான். கல்லை புரட்டு அல்லேலூயா, தேவத்தை தான் அல்லேலூயா. பசுத்தாய் சாவுக்கு உயிர்த்தெழு. அதனால் இயேசு உடித்தலும் ஜீவனமாக இருக்காருங்க. இந்த செய்தி கேட்டால் கோடி ரூபாய் காணி கொடுக்கணும். இந்த சேனலை மிஸ் பண்ணாதீங்க. உங்கள் நண்பர்களும் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். குறைந்தது ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். அதனால் கிறிஸ்துக்குள் வாங்க. ஆதாமின் சிந்தை மரணம், அதன் முடிவு பாதாளம். கிறிஸ்து சிந்தையோ ஜீவனும் சமாதானம். அவர் தேவ நீதி உழித்ததும் பரலோக ராஜ்யமாகிறாரு. பிசாசு பாவமும் மரணமும் பாதாள ராஜ்யமாகிறான். அதனால் சிலுவையை சுமந்து கொண்டு செத்த மீன் போகிற மாதிரியே போவாது. செத்த மீன் என்ன பண்ண போகிற போக்கிலே போய் ஆதாமுக்குள்ளே பிறந்து ஆதாமுக்குள்ளே சுயநீதி அநீதியிலே போய் பாதத்திலே போய் செத்த மீன். உயிருள்ள மீன் என்ன பண்ணோம், அதுக்கு எதிராக பார்த்துக்கிட்டா சின்ன வயசில் ஆற்றுல எங்கள் ஊரில் மீன் போனால் உயிருள்ள மீன் அப்படியே எதிர் நீச்சல் போட்டு போவோம். அது உயிருள்ள மீன். செத்த மீன் அது தண்ணி போகிற போக்கிலே போயிடும். ஆதாமுக்குள்ளே வாயிடுது. பாவத்தில் சாபத்தில் மரணத்தில் பாத கட்சியில் போய் விழுந்துருது பள்ளத்தில். உயிர் உள்ள மீனை கிறிஸ்துக்குள் அவர் உயிர்த்து ஜீவ வார்த்தை தேவன் தனக்கு உலக எதிர்நீச்சல் போட்டுட்டு போயிட்டே இருக்கும். ஆனால் தான் அதுதான் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. ஆனால் இயேசு ஜீவன் பரிபூர்ண ஜீவனை பிதாகுமார் பசுத்தாய் கொடுங்க. ஆதாம்லேருந்து முழு உலகத்துக்கு கொடுங்க. வாய்நாள்லாம் கொடுங்க. சிலுவையில் சுமந்துக்கிறாங்க. என் செய்தியை கேட்டால் எந்த நாட்டுக்கு போனாலும் ஊழியம் செய்யலாம். எந்த கிராமத்துக்கு போனால் நாட்டுவாசி அந்த மாதிரி காங்கோ காட்டுக்கு போனாலும் சரி, சைனாவுக்கு போனாலும் சரி, ஜப்பானுக்கு போனாலும் சரி, சுவிட்சர்லாந்துக்கு போனாலும் சரி, அமெரிக்காவுக்கு போனால் எல்லா ஆதாம் வழியாக பிறந்து பாவம் செய்து தேவ மகிழ்வேட்டு வந்தான். அம்மா வயிற்றில் பாவத்தின் சம்பளம் மரணத்தில் இருக்கிறான். நீ தேவ நீதி உயிர்த்தல் அவன் பேர் சொல்லி தேவன் தனக்கு ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு கொடுக்கணும். ஏசு கிறிஸ்து ராமன்ற வாக்கு தத்துவம் அவன் பேர் சொல்லி கொடுக்க. அசுத்தாய் தோற்ற பசுத்தாய் வேற தேவதூதர்களெல்லாம் பணிவிடை செய்ய. எந்த விதத்துலையும் ஆதாம் காரியத்தை காட்டினாக்கா அது பிசாச வேலையை தான் காட்டும். அதனால் சபிக்குது, நிந்திக்குது, தூசிக்குதெல்லாம் விட்டுட்டு நல்ல ஜீவ வார்த்தை இயேசுக்கு சாமடாக தேவனுக்கு ஆதாம் வந்து மூடு கொடுத்து கோடா கூட குத்துப்பார். சாலமோன் கர்த்தருடைய சன்னிதியில் வெங்கல பலிபீடத்தை 1000 சர்வாங்க தகவல் செலுத்தி பலியிட்டானா. 1000 சர்வாங்கத்தை இயேசு தான் அம்புக்குட்டி காட்டுது. ஜீவபலி இயேசு சாமடா 1000 கணக்கில் தேவன் தனக்கு அன்று ராத்திரி கர்த்தர் சாலமோனுக்கு தரிசனமாகி நீ விரும்புகிறத கேளுண்டாரு. 2 நாள் 7ஆம் தேவாலயத்தில் 1,20,000 ஆடுகளை பலி செலுத்தினான். 24 காளைகளை அது இயேசு அம்புக்குட்டி காட்டுது. ஆபிரகாம் பலிபீடத்தை கட்டி ஒரு பைதட்டு ஆட்டுக்குட்டியை தேவன் தனக்கு செலுத்தினான். ஆபிரகாம் சகல காலத்தில் ஆசீர்வாதம். அந்த ஆபிரகாம் கிறிஸ்துவின் மூலமாக உண்டாகிறது. ஜீவபலி வேதத்தில் காணும் பாத்திரம் எல்லாம் இயேசுவை போட்டுடுதே. தன் சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கே பாத்திரம் அல்ல. ஊர் செல்ல நாடு செல்ல பேர் விசுவாசி ஊழியக்காரர் அவர் செல்ல அந்த செல்வார் செல்லு இந்த செல்வாசி ஒரே பகை கசப்பு. அந்த சபை செல்ல இந்த சபை செல்ல அந்த உபதேசம் சரியில்லை. இப்படியே சுயநீதி அநீதி எதுவுமே சரியில்லைப்பா. சரியில்லாத இயேசு ஜீவன் பரிவஜன் தேவன் தனக்கு ஆதாம் வந்து முழுவதும் அசுத்தாய் தொத்தி பசுத்தாய் இருக்க அவனை காப்பாற்றுற வேலையை விட்டுட்டு அது தப்பு இது தப்பு தான் நியாயப்பிரமாணம் மென்டாலிட்டி. நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவர்கள் சாபத்துக்கு உட்பட்டிருக்கிறார்கள். கிருபைக்கு உட்பட்டவர்கள் அவர்கள் பாவம் மேற்கொள்வார். கிருபை கொண்டு வா. இயேசு சாமட வாக்கு தந்த கிருபை. அது அவன் பேர் சொல்லி தேவனுக்கு ஆதாம் வந்து மூடு பிசாசு தத்தி பசுத்தாவை இறக்கி ஜீவ மார்க்கத்தை கற்றுவிடு. என் சேனல் அவனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒரு நல்ல வேலை செய். உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் அந்த செய்தியை ஷேர் பண்ணு. ஏராளம் செய்திகளை கொடுத்து 100க்கு 100 ஜீவ மார்க்கம். உலகத்தில் எங்குமே கேட்டியில் விலையேற்பட்ட சத்தியம். அதனால் அன்பால் ஆதாமுக்குள் உட்பட்டவர்கள் பாவத்துக்கு உட்பட்டிருக்கிறார்கள். ஆதாமின் சிந்தை மரணத்துக்கு நேராக தான் நடத்தும். கிறிஸ்து சிந்தையோ ஜீவன சமாதம். கிறிஸ்துவ தேவி நீதி ஜீவ வார்த்தை. ஜீவனா காட் கைண்ட் ஆஃப் லைஃப். அல்லேலூயா. ஆதாம்னா மேன் கைண்ட் ஆஃப் லைஃப். அது சிலுவையில் தான் போய் முடியும். எந்த விதத்தில் அது சிலுவையில் தான் போய் முடியும். சாபத்தில் பாவத்தில் மரணத்தில் பாதாளத்து நேரம் தான் போகும். செத்த மீன் அது. ஆதாம் பாவத்தின் சம்பளம் மரணத்தில் இருக்கிறான். செத்த மீன் அது தண்ணியில் நேராக போய் பள்ளத்தில் தான் போய் வையும். சமுத்திரம் பாதாளத்துக்கு உயிருள்ள மீன் நேராக எதிர் நீச்சல் போடும். அல்லேலூயா.
ஜீவனுள்ளவனாயிரு. நீ ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக இருக்கிறாய். இயேசு ஏற்றுக்கொண்டாய். பாவத்துக்கு மறித்து தேவி நீதிக்கு பெய்து திருவந்திர ஜீவ அப்பத்தை ஜீவ சரிந்த இயேசு சாமட்ட வாக்குத்தத்தம் இருக்குது. அதை பிதாக்குமார் இப்போ சாதம் வந்து முழு உலகம் எவ்வளோ வாய்நாளாக செய்வது அசுத்தாய் போட்டதான் பசுத்தாய் கல்லை போட்டிட்டு தேவத்தை வந்து சாவுக்கு உயிர் வானத்தோட சகல இந்த உலகத்தை விசுவாசத்தை பரலோகத்துக்கு போய் சேர்ந்தார். அதனால் சொன்னார், தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. இயேசுவை பின்பற்றலாம், இயேசுக்கே பாத்திரம் கிடையாது. இயேசுனா தேவி நீதி தூக்கித்தது. இயேசுக்கு சாமட்ட வாக்குத்தத்தம். ஒரு சபிக்குள்ள ஆஸ்வதி, பகைக்குள்ளுக்கு நன்மை செய், சத்துருக்களை செய்ய, துன்பப்படுத்த ஜபம் பண்ணு, எல்லாம் ஆசுவதி, நன்மை செய்யி, நேசி, எல்லாம் இயேசு சிநேகம், இயேசுவின் ஆசீர்வாதம், இயேசு நன்மை, இயேசு சாமட்ட வாக்குத்தத்தை கொடுக்க சத்ரு ஜெயிக்க முடியாது. சபிக்கிறோம் சாபத்தை கொடுக்க முடியாது. பகைக்கிறோம் நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது. நீ தான் எல்லாத்தையும் துரத்துவாய். இயேசு கிறிஸ்துக்குள்ளவா. இயேசு சரி, இயேசு சாப்பிட்ட வாக்குத்தத்தத்தை தேவன் தனக்கு ஆதாம் வந்து முழு உலகத்து கொடு. இயேசு சிலுவையில் அதுதான் செய்து காட்டார். ஆனால் நாம் அவருக்குள் 2:5 நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் மரியாதவரை நமக்காக பாவமாக்கினார். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கு. கிறிஸ்து நமக்காக சாபமானார். அக்கிரமக்காரி ஒருவராக எண்ணப்பட்டார் என்ற வேதவாக்கு நம்முடைய அக்கிரமில் ஏற்றுட்டு அவர் ஜீவனை தான் பேசுறார். ஜீவ வார்த்தை தான் ஃபாலோ பண்ணார். ஜீவரத்தை தான் கொடுத்தார். கைவிட்ட பிதா கொடுத்தார். காட்டி கொடுத்த யுவதாஸ் ஆதாம் வந்து முடிவுகளுக்கு குத்திட்டே இருந்தார். மறுத்தாலும் ஜீவனை உயிர்த்த பாதாளம் அங்கே ஜீவன் 3 நாள் பாதாளம் கக்கிச்சு. பசுத்தாய் வந்து சாகு கேச உயிர்த்த தேவதூதம் வந்து கல்லப்பட்டு வானத்தோட சகல அதிகாரம் பிசாசு உலகத்தையே கொள்ளை கொண்டார். கட்சியில் ஏந்து போட எல்லா ஆசுவாத ஐஸ்வர்யம் வானத்தோட சகல அதிகாரம் பெற்றுக்கொண்டார். அதுக்கப்புறம் பரலோகத்துக்கு போயிட்டு சேச இந்த சுவிசேஷத்தை இந்த சோழிய ஜீவனை இந்த ஜீவ மார்க்கத்தை உலகமெல்லாம் போய் பிரசங்கம் பண்ணு. பூமி எங்கும் போ. எல்லா ஆதாமுக்குள்ளே பிறந்தவன் தான். அம்மா வயிற்றில் பாவத்தில் சாபத்தில் மரணத்தில் கொள்ளை நோய் ஆபத்து விபத்து வியாதி வறுமை தரித்திரம் திறறது கொள்றது ஐக்கியமாக உலகமே குட்டி பாதாளமாகுது. ஆதாம் நோவா காலத்தில் நடந்தது அப்படியே மனுஷகுமார் காலத்தில் நடக்குது. சோதம் குமாரில் நடக்குது. அது அதை விட மோசமாலாம் நடக்குது. அவ்வளோ பாவம் சாபம் மரணம் தரித்திரம் கண்டிலட்சம் ஸ்வீனி விபச்சாரம் வேச்சனம் கொலை கூத்து சாபம் பாவம் மரணம் சத்துமீன் போகிற மாதிரியே போய்க்கிற பிசாசு ராஜ்யத்தில் அவனை ஜீவ மார்க்கத்தை கொண்டு வா. ஆதாம் குள்ள பிறந்த கிறிஸ்துக்குள்ள ஜீவ விச்சதுக்கு ஜீவக்கனி தேவ நீதி தேவன் தனக்கு ஆதாம் வந்து முழு கொடுத்து கொடு. நன்மை தேமக்கள் பாவத்தை மற்ற விடியில பசுத்த தேவதை காப்பாற்றிடலாம். அப்புறம் அவன் கிறிஸ்துவை பற்றி சொல்லிக் கொடு. அவரே திராட்சை செடி நீ கொடி ஒருவன் வார்த்தை நிலைத்திரு. அதை தேவன் தனக்கு ஆசீர்வாத கனி ஐஸ்வர்யம் அவனே திராட்சை செடி நீங்கள் கொடிகள் ஒருவன் என் வார்த்தை மிகுந்த கனி ஆசீர்வாத கனி ஐஸ்வர்ய கனி சமாதான கனி சந்தோஷ கனி பரலோக கனி சந்தோஷம் எல்லா கனியும் கொடுக்கலாம். நன்மை தேம கனி எல்லாம் சாப கனி பாவ கனி மரண கனி தரித்திர கனி பாதாள கனி எல்லாம் போய் பாதாளத்துலேயே போய் வந்துடுவான். சீரியஸான மேட்ரு. ஆனால் நம்ம ஜெபம் பண்ணுவோம். மத்தேயு 10:37 தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு அட்டலைந்தவன் என்னை பின்பற்று. இயேசுவை பின்பற்று. தன் சிலுவை ஆதாம் வழியாக சிலுவை தான் இருக்கும். காசு கோடியாக இருக்கும். பணம் இல்லாமல் பணம் இருக்கலாம், படிச்சுக்கலாம், ஆதாம்குள்ளே நீ வந்துட்டேன். பாவம் மரணம் இருக்கத்தான் செய்யும். நீ இயேசுனா தேவி நீதி தூய்த்தல் பின்பற்றவும் தான் அவருக்கு பாத்திர. தேவனுக்கு தனக்கு ஆதாம் வாழ்நாள் ஒவ்வொரு நாள் 20 வாரத்தில் வருஷம் 365 நாள் இயேசு ஜீவன் பரிபூர்ண ஜீவனை பிதா ஆதாம் வந்து முழு கொடுத்து தான் பாரு. அசுத்தை போலதான் பசுத்தை வரதான். இந்த செய்தி கேட்கும் போதே ஆதாமுக்குள் பிறந்த நீ கிறிஸ்துக்குள் வா. அந்த கிறிஸ்து சொல்றார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன். என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்தில் வரான். திருடவும் கொல்லவும் அழிக்கும் வருகிறான் வேறொன்றுக்கு வரான். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். நல்ல மேய்ப்ப ஜனலுக்காக ஜீவனையே கொடுக்குறார். அவர் ஜீவ வார்த்தையாக இருக்கிறார். இயேசு நன்மை தீமை அறியத்தக்கவரே அல்ல. அந்த நன்மை தீமை அறியத்தக்க தொடாதே பறிக்காத புஷிக்க சொன்னவரே தான். என் பிதா ஜீவனுடையவராக இருப்பது போல குமாரனும் ஜீவனுடையவராக இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார். அப்போ ஆவியானோ ஜீவனுடையவர். அந்த ஜீவனில் தேவநீதி இயேசு அவனோட வாக்கத்துமே இயேசுவை வழியும் சத்தியும் ஜீவனமாக இருக்கிறார். பாவத்தின் சம்பளம் மரணத்தில் நன்மை தீமை அறியத்தக்க கனி எல்லாம் கேடுகட்ட காரியம் அதில் தாங்க. சாபங்களும் பாவங்களும் மரணத்தில் பாதாளமே இருக்குது. அதை விட்டு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஞானஸ்தானத்தில் திருவந்திர ஜீவ வார்த்தையை தேவன் தனக்கு ஆதாம் வந்து முழு வளர்த்து கொடுக்க நீ இயேசுவை பின்பற்றுகிறாய். சிலுவை வெயில்பட்ட படி போல நீங்கள் 3 நாளில் உலகத்தின் சாப பாவம் மரணத்திற்கு பாதாளமும் ஓடிப்போச்சு. இயேசு சிலுவையை சுமந்து கொண்டு இயேசு ஜீவ வார்த்தையை தான் பேசுகிறார். ஜீவ சர ஜீவரத்தால் தேவி நீதி தூய்த்தல் ரோமர்கள் யோதர்கள் பிதாவாகி தேவனுக்கு ஆதாம் வந்து முழு வளர்த்து பேசிகிட்டே இருக்கிறாருங்க. நீங்களும் பேசுங்க. நன்மை தீமை பேச ஸ்டாப் பண்ணுங்க. நீ பேச பிசாசு தான் வந்து வாய்நாள் திறந்து கொள்ளதான் இருக்குதுமா. நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன்றார். அப்போது
தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரம். அப்போ இயேசுவை பின்பற்றவன் தான் இயேசுக்கு பாத்திரன். அப்போது தகப்பனையாவது தாழ்வது என்னிலும் அதிகமாய் நேசிக்கணும் எனக்கு பாத்திரம் அல்ல, மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கணும் எனக்கு பாத்திரம் அல்ல. ஒரு மனுஷனுக்கு சத்துருக்கள் அவன் வீட்டாரே. அப்போது இயேசுவின் சிநேகத்தை தான் காட்டணும், உன் சிநேகத்தை காட்டின்னு இருக்கக்கூடாது. மாசுபட்டு மனிதனுடைய அன்பு, தாய் அன்பு, தகப்பன் அன்பு, அண்ணன் தம்பி, காதலன், இப்படி மனுஷன் அன்பு. கிரேக்க பாஷையில் தேவ அன்பு, அகோப்பிய அன்பு காட்டு. தேவன் தனக்கு உள்ளது, பிசாசு ஓடிடும். அந்த அன்பு விட்டுட்டு மனுஷ அன்பு காட்டுறது தான். என்னிலும் அதிகமாக நேசிக்கிறேன்னு சொல்லிட்டு சுயநலங்கள் தான். அதில் மாசுபட்ட, அதில் ஒரு புரோஜனம் கிடையாதுங்க. கண்ணே மணியே அப்படின்வா. கல்யாணம் ஆன பிறகு பாரு ஆத்தா அன்பு மாறி, அண்ணன் தம்பி சின்ன வயசு ஓடி ஆடி வர சொத்து பிரிக்கும் போது அன்பு மாறி போகுது, பகையாக மாறிடுது. நம்ம காதலன் அன்பு, உயிரையே கொடுப்பேன்னு சொன்னால் லவ் பண்ணு. கட்சியில் வேறு யாருன்னா பார்த்தா கட்டி உயிரையே தரும். இதெல்லாம் மனித அன்பு. இயேசுவின் அன்பு அகோப்பிய அன்பு. தன் சகோதரனுக்காக ஜீவனை கொடுக்குற அன்பில் பெரிதான அந்த இயேசு ஜீவனத்தை எது கொடுக்குறாரு. அந்த ஜீவனில் தேவ நீதி தூயத்தில் தேவன் தனக்கு ஆதாமும் முழுவதுக்கு கொடுத்து பிசாசு கற்று முடியலையாக்குறாரு. அந்த அன்பு காட்டு. தாய்க்கு, தகப்பனுக்கு, சகோதரனுக்கு, சகோதரிக்கு, நண்பனுக்கு, உறவினர், கிராமத்துக்கு, பட்டுறது, நீ உலகத்தையே இயேசு அந்த அன்பு தான் காட்டார் சிலுவையில். அந்த அன்பிலும் அதிகமாக போயிட்டுனாக்கா உடனே மனித அன்புக்குள்ளே போயிடுவேன். அந்த அன்பு சுயநலங்கள் அந்த அன்பு. அதனால் இயேசுவின் அன்பில் வளர். மனித அன்பு என்னதான் இருந்தாலும் தாய் அன்பு, இயேசுவின் அன்பை காட்டினா அந்த தாய் ஜீவன் தேவன் தருவ பிசாசியை தோற்றலாம், பிள்ளையை காப்பாற்றலாம். இயேசு ஏற்றுக்கொண்ட ஒரு தாய், இயேசு ஏற்றுக்கொண்ட ஒரு தகப்பன், இயேசு ஏற்றுக்கொண்ட ஒரு சகோதரன், ஆசீர்வதிக்கப்பட்ட சகோதரன். அவங்க இயேசு ஜீவன் தேவனுக்கு ஆதாம் பசுத்தவியாக இருக்கிறாங்க. நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக, குடும்பத்துக்காக, பட்டத்துக்காக, தாய்க்காக, தகப்பனுக்காக, சகோதரனுக்காக, சகோதரிக்காக, மனைவிக்காக இயேசு ஜீவன் ஜீவனை பிதாக்குமார் ஆதாம் முழு உலகத்து கொடுத்து அசுத்தாய் பசுத்தாவி அறிக்கை தேவதூரெல்லாம் பணிவிடை செய்ய வச்சுடுவாங்க. மனித அன்பு, இயேசு அன்பு விட்டுட்டு மனித அன்பு போனால் கண்ணே மணியே உதவி தான், சாப்பாடு தான் கொடுக்க முடியும், துணிமணி வாங்கி கொடுக்க முடியும், இதெல்லாம் செய்யலாம். மனித அன்பு பிரச்சனை வச்சுனாக்கா அன்பு மாறி போகுது. அதனால் இயேசு அன்பு பாவத்துக்கு, சாபத்துக்கு, மரணத்துக்கு, தரித்திரத்துக்கு, பாதாளத்துக்கு இருந்து விடுதலை ஆகலாம். அந்த அன்பு ஜீவன் இயேசு சாப்பிட்ட வாக்கு தத்துவத்தை பிதாகுமார் பசுத்தாய் ஆதாம் முழு உலகத்துக்கு இயேசு சாப்பிட்ட வாக்கு தத்துவம் அசுத்தாய் தொத்து பசுத்தாயாக இருக்குது. தேவதூரெல்லாம் பணிவிடை செய், அகோப்பிய அன்புக்குள்ளவா. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இயேசுவை தந்துள்ளி எவ்வளவோ அன்பு கொண்டாராம். இயேசு வெத்தியை குத்தாரு பிதாவாகி சிலுவையில். இயேசு கிறிஸ்து ஆமட்ட வாக்கு தத்துவம் கொண்டு அந்தந்த பிதாவின் அன்பை காட்டு. அந்த இயேசு உனக்குள்ளே இயேசு சாமட்ட வாக்கு தத்துவம் பிதாவாகிய தேவன் இயேசுவை தந்துள்ளி இவ்வளவான். இயேசு ஜீவனத்தை கொண்டு தேவன் தர்ம அன்பு, அந்த அன்பில் பாவுண்டு மருத்துவ பசுத்தாய் இருக்கிறார். அதனால் அவரே திராட்சை செடி, நீ கொடி, ஒருவன் நிலுவான், மிகுந்த கனி ஆசுவாதகன். கிறிஸ்துவிலே நிலைத்திரு, ஆதாமிலே நிலைத்திருக்கிறார். நன்மை தீவிலே பிசாசு காரியத்தை நிலைத்து பாவத்தில், சாபத்தில், மரணத்தில், பாதத்துக்கு போய் சேர்ந்துடாதே. செய்தி கேட்ட நீங்கள் யாவரும் பாக்கியவாங்க. ஜாமன் பசுதாவே இந்த அருமையான வேலையில் எங்களோடு கூட பேச ஒவ்வொரு வார்த்தைக்கு நன்றி சொல்கிறோம். பயப்படாதே, கலங்காதே, திகையாது. இனி நான் அல்ல, இயேசுவே எனக்குள் பயத்திருக்கிறார். ஷெயின்ட்டு பவுலாக மாறிட்டார். பாவிகளும் பிரதான பாவியாக இந்த பவுலாக மாறி இனி நானே இல்லைப்பா, இயேசுவே எனக்கு, கிறிஸ்து எனக்கு ஜீவன்றான். நீங்கள் ஜீவனில் தேவடைய ஆலயமாக இருக்கான். கிறிஸ்துவே எனக்கு இந்த ஜீவ மார்க்கத்தை கொரிந்திரு, தசூலி, கலாத்தியர், ரோமாபுரி, எங்கும் ஆதாம் கூட பிறந்த நன்மத்தை மரியாதை ஜனங்கள் பதில ஜீவ வார்த்தை கிறிஸ்துவ தேவந்தன். நீ கிறிஸ்துவுக்குள் கொரிந்தியர், கலாத்தியர், ரோமாபுரி, தசலோனிக்கர், அந்த புஸ்தகத்துலலாம் போய் பாருங்கள். நிருபத்திலலாம் நீங்கள் கிறிஸ்துக்குள் மறுபடியும் பிறகுங்கள். ஆதாமுக்குள் கிறிஸ்துக்குள் மறுபடியும் பிறகுங்கள். ஆதாம் சேர்ந்த கிறிஸ்து ஜீவன சமாதானம். கிறிஸ்துக்குள்ளே பவுல் பிரசங்கம் பண்ணுறான். கிறிஸ்துக்குள் தேவ நீதி தேவன் தனக்கு உள்ளது அசுத்தாயத்தை பசுத்தாய்க்கு. நீ கிறிஸ்துக்குள் புது சிருஷ்டியாக இருக்கிறீர்கள். ஒருவனுக்கு என்னை பலப்படுத்த கிறிஸ்துவா எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் ஒன்றுன்றான். இனி நான் இல்லை, இயேசுவே எனக்குள் பிழைத்திருக்கணும். ஷெயின்ட்டு பவுலா மாதிரி உலகத்தையே கலக்கிற பவுலாக மாறிட்டான். அந்த மாதிரி நீங்களும் மாற முடியும். ஆதாமுக்குள்ளே வாயாதுங்க, கிறிஸ்துக்குள் வாங்க. அந்த கிறிஸ்துவத்துக்கு வேலை போட முடியும். இயேசு சாப்பிட்ட வாக்கு தத்துவத்தை பிதா குமார் பசுத்தாய்க்கு செலுத்துங்க. ஆதாம்லேருந்து முழு உலக ஒரு ஆள் பாய் கூடாமல் செலுத்துங்க. ஆமாம், கடிந்து கொள்ளுங்க, புத்தி சொல்லுங்க. ஏச்சு ரொம்ப மோசம், கிறிஸ்து ஜீவனை தேவன் தனக்கு கொடுத்து வெறித்தனமா இருங்க. ஏசு கடிந்து கொண்டார், புத்தி சொன்னார். ஏச்சு ரொம்ப மோசம் விலைக்கு தான் ஜீவரத்தத்தை தேவன் தனக்கு ஆதாம் முழு கொடுத்து ஓடவே இல்லை. அவர் நன்மை தீமை காரியத்தை செய்யவே இல்லை. அதனால தான் சக்ஸஸ்ஃபுல் மேனாக இருந்தார். பசுத்தாய் தேவதூர்கள்லாம் அவர்கிட்ட இருந்தாங்க. அதனால் ஆதாவின் சிந்தை எந்த விதத்துக்கும் மரணத்தான், மாம்ச சிந்தை மரணம், கிறிஸ்துவ சிந்தையோ ஜீவனும் சமாதானம்.
எது லாபமோ அதை ஃபாலோ பண்ணுங்க. தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரம் அல்ல. அப்போ இயேசு ஆதாமின் சிலுவையை சுமந்து இயேசுவின் ஜீவ வார்த்தையை தேவன் தனக்கு உலகத்துக்கு அவன் ஆஸ்வதிக்கப்பட்டவன். சிலுவை சாப பாவமான பாதாள வெளி பசுத்தாய் வந்து தேவதூர் வந்து கள்ளப்பட்டு பசுத்தாய் இங்கே விடுதலை ஆதாமுக்குள்ள வாய்ந்து கிறிஸ்துவ ஜீவன சமாதம் ஆஸ்வதிக்கப்பட்டு இந்த நித்திய ஜீவன் பரலோகராஜ்யம் போய் சேர்வான். நானே திராட்சை செடி நீங்கள் கொடிகள், ஒருவன் நிலுவையில் வார்த்தைகள் அவர்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பான்னு சொல்லப்பட்டது. பசுபிதா இந்த வார்த்தையை கொண்டு ஒவ்வொரு ஆஸ்வதிக்கும்படி ஜெபிக்கணும். உலகம் 816 கோடிக்கு அதிகமான ஜனங்க, இந்த தேசத்தில் 140 கோடிக்கும் அதிகமான ஜனங்க, எங்கள் கிராமம் 4900 ஆனால் வேலூர் மாவட்டம் கிராமங்கள் பட்டணம் முழு உலகத்தில் எல்லோரும் பாவம் செய்து ரோமர் 3 எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்ற ஏதோ ஒரு சிலுவைக்கு நேராக போகிறாங்க. சாபத்துக்கு, பாவத்துக்கு, மரணத்துக்கு, தத்துக்கு, பாதாளத்துக்கு நேராக, ஆதாமின் சின்ன மன கிறிஸ்துக்கு நேராக எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அடுத்து இலவசம் அவருக்கு கிறிஸ்துவஸில் மீட்பை கொண்டு நீதிமான அந்த கிறிஸ்துவஸுக்குள்ளே கொண்டு வரும். அந்த ஜீவ விஷயத்துக்கு நீ அந்த தேவ நீட்டு வித்தல தேவன் தனக்கு ஆதாம் முழு பாவத்துக்கு, சாபத்துக்கு, மரணத்துக்கு பாதுக்கு நீலாக்குறதான் பிசாசு வார்த்தை கேட்டு நன்மத்தை மரியத்தை கேடி புஷித்து அந்த தேவன் தனக்கு கொடுத்து எவ்வளோ நேரம் ஆகும். அதே மாதிரி இயேசுக்கிட்ட வந்து இயேசு வார்த்தை கேட்டு ஜீவப்பத்தை ஜீவஸ்தரத்தை புஷித்து அந்த தேவன் தனக்கு கொடுத்து அவ்வளோ கொஞ்சம் நேரம் தான். மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. பிசாசுக்கிட்ட போய் பிசாசு வார்த்தை கேட்டு நன்மத்தை கறியை புஷித்து அதை தேவன் தனக்கு வந்து பாவத்தை பாதாத்துக்கே போகிறேன். இயேசு வார்த்தையை கேட்டு ஜீவ வார்த்தையை இயேசு சாப்பிட்ட வாக்கு தேவன் தனக்கு ஆதாம் முழுவதும் தான் இலவசமாக கிறிஸ்துவ மீட்பை கொண்டு நீதிமான ஆயிடலாம். அதனால் இந்த செய்தியை கேட்குற ஒரு அப்படி ஆஸ்வதிக்கும்படி ஜெபிக்கிற உலகம் எல்லா ஜனங்களுக்காக ஜெபிக்கிற கத்தா கிராமங்களுக்கும் பட்டணங்களுக்கும் தேசங்களுக்கும் இயேசு ஜீவன் பரிபூர் ஜீவன் ஆதாம் முழு உலகத்துக்கு 816 கோடிக்கு அதிகமான ஜனங்களுக்கு தேசத்து ஜன கிராமங்கள் தனக்கு இயேசு ஜீவன் பரிபூர் ஜீவனை பிதாக ஆதாம் முழுவதுக்கு அசுத்தாயி பசுத்தாயிருக்கு. தேவதூரில் கிராமங்களில் பட்டங்களில் தேசங்களில் அலையலையாய் கட்டுவித்துக்கிற கத்தாவே மாபெரும் ரட்சிப்பு உண்டாகட்டும், எழுப்பது உண்டாகட்டும். 2ஆம் வருகைக்கு இந்த உலகம் ஆயத்தமாகட்டும் கத்தாவே. இடைவிடாமல் எக்காலத்து என்ன இயேசு ஜீவ வார்த்தை இயேசு சாமண்ட வாக்கு தத்துவத்தை அவர் இலக்கத்துக்கு தக்கதாக பிதாக்கு வார்ப்ப ஆதாம் முடிவுகளுக்கு வாய்நாள்லாம் வெளிப்படுத்துகிறேன். இடைவிடாமல் எக்காலத்து சோதனை வெளிப்படுத்துகிறதா அசுத்தாவிகளை தோற்றுக்கணும். பசுத்தாக இருக்கும் தேவதூரெல்லாம் கிரியை செய்யிட்டுங்க. தேவதூரெல்லாம் வெளிப்படுத்துகிறதாவே கிராமங்களில் பட்டங்களை தேசங்கள் ஜீவில் தேவடைய கிராமங்களாக பட்டங்களாக தேசங்களாக உலகமாய் மாறுபடி மாட்டுக்கிறவங்க தான் பெரிய காரியங்கள் செய்யும்படி செய்யும். இயேசு நாமத்தில் எல்லா ஜெவலியும் இருக்கிற எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவை கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் துளசிராம் தாமஸ். பரிபூர்ண ஜீவன் சபை சோழவரம் பகுதியில் எங்கள் சபை நடக்குது. ஒவ்வொரு நாட்டுக்கும் ஆன்லைன் மூலமாக இந்த செய்திகள் கொடுக்குறது. ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராம் தாமஸ்ன்னு சர்ச் பண்ணுங்கள். யூடியூப்பில் போங்க, ஏஎல்சி வெள்ளூர்னு சர்ச் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். குறைந்து ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இது நிமித்தம் நிச்சயமாக நீங்கள் ஆஸ்வதிக்கப்படுவீர்கள். இன்னொரு சேனல் எஃப்ஜிசி வெள்ளூர்னு ஒரு சேனல் இருக்குது. அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். உங்கள் நண்பர்கள் உறவினர் பிள்ளைகளுக்கெல்லாம் அந்த செய்திகளை ஷேர் பண்ணுங்கள். இதை நிமித்தம் நிச்சயமாக நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டே தேவை. இன்னொரு துளசிராம் தாமஸ்ன்னு ஒரு சேனல் இருக்குது. உலகத்தில் எங்குமே வெளியேறப்பட்ட சத்தியங்கள் ஜோயே ஜீவன் வேதாகம சத்தியங்களை கேளுங்க. கடைசி நாள் ஏபில் தேவன் நிச்சயம் உங்களை வல்லவையாக பயன்படுது. என்னுடைய செய்தி கேட்டால் உங்களால் ஊழியம் செய்யாமல் இருக்கவே முடியாது. இல்லைன்னா பிசாசு ஊழியத்தை செய்யாமலும் இருக்க முடியாது. நன்மை தீமை காரியத்தை தேவன் தன உங்களுக்கு கொடுக்கத்தான் செய்வீங்க. இயேசு ஜீவன் தேவன் தன குலத்துக்கு எங்கே போய் எந்த நாட்டுக்கு போய் எந்த கிராமத்துக்கு போய் எல்லா ஆதாம்குள்ளே பிறந்தவன் தான் பாவத்தை மனிதன் சுதந்திரம் தெரிஞ்சுக்கிறான். அவனுக்கு தேவநீதி ஜீவ சரிஜீவ தேவன் தன குலத்துக்கு கொடுக்குற யார்? உலகத்துக்கு பூமிக்கு ஒலியாக இருக்கணும். என்னுடைய செய்தியை கேளுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். குறைந்தது ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இங்கிலீஷ், தெலுங்கு, மலையாளம், கன்னடா தெரிஞ்சால் டிரான்ஸ்லேட் பண்ணுங்கள். மொழி உரிமை தரேன். டிரான்ஸ்லேட் பண்ணி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், யூடியூப், வாட்ஸ்அப்பில் இந்த செய்தியை ஷேர் பண்ணிக்கிறேன். குறைந்தது ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இதில் நிச்சயமாக நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டு வைத்திருக்கீங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் மாபெரும் இழப்பிலை நிச்சயம் கொண்டு வருவார். இந்த செய்தியில் கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார். கர்த்தரை கனம் பண்ணுங்கள். இந்த செய்தி மூலமாக கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருப்பார். ஆனால் கர்த்தரை கனம் பண்ணுகிற விதத்தில் கர்த்தருக்கு காணிக்கை செலுத்த விரும்புவது என்னுடைய கூகுள் பே நம்பர் 733-958-6648. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த செய்தியை மறுபடியும் கேளுங்க. மறுபடியும் கேளுங்க. இன்னும் ஒரு முறை கேளுங்க. இன்னும் ஏராளம் செய்திகளுக்கு 100க்கு 100 ஜீவமாக இருக்கும். 2000க்கு அதிகமான செய்திகளை பதிவு செய்திருக்கிறேன். கேட்க மாபெரும் வெளிப்பாட்டை பெற்றுக்கொள்ளுங்க. உங்களால் ஊழியம் செய்யாமல் இருக்கவே முடியாது. எங்கே போனாலும் எந்த நாட்டுக்கும் எந்த கிராமத்துக்கு எந்த காட்டுவாசி எந்த நாட்டுக்கும் இயேசு ஜீவன் பரிவு தேவன் தனக்கு ஆதாம் அசுத்தாயத்தை பசுத்தாய் இருக்கி ஒரு மாபெரும் ஹெல்ப்ஃபுல் வேறெல்லாம் மாறிவிடுங்க. அதனால் இந்த சேனலை மிஸ் பண்ணாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இன்னொரு சேனல் எஃப்ஜிசி வெள்ளூர் துளசிராம் தாமஸ்னு ஒரு சேனல் இருக்குது. உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மீடியா மிஷினரியாக இருங்க.
ஃபேஸ்புக், யூடியூப், வாட்ஸ்அப்பில் இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். குறைந்து ஒரு 100 பேருக்காக இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துங்க. கர்த்தருக்கு காணிக்கை செலுத்த விரும்ப என் கூகுள் பே நம்பர் 7339586648. துளசிராமன் என் பேர். அதனால் கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். இந்த செய்தி 14/8/2025 பரிபூர்ண ஜீவன் சபை சோழர் பகுதியிலே இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டது. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். என்னுடைய பெயர் துளசிராமன் தாமஸ். பரிபூர்ண ஜீவன் சபை சோழர் பகுதியில் எங்கள் சபை ஒவ்வொரு நாட்டையும் ஆன்லைன் மூலமாக தினந்தோறும் வெளியேற்பட்ட சத்தியங்களை பதிவு செய்கிறேன். சத்தியத்தை அறிவுங்கள், சத்தியம் உங்களை வெளியிலாகும். மத்திய 10:38 தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு இயேசுவை பின்பற்றாதன் அவருக்கு பாத்திரனே அல்ல. ஆதாம் வழியா சிலுவையை சுமந்து இயேசுவை பின்பற்றினாப்பா தேவ நீதி ஜீவ சரித்து தேவன் தனக்குள்ள சிலுவைக்கு தப்பித்துக் கொள்ளலாம். சிலுவை வெயில் சாப பாவமானத்தை பாதாத்த ஜீவ வாத்திய தேவன் தன் பரலோக ராஜ்யம் இந்த பூமியில் பரலோகத்தை பெற்றுக்கொள்ளலாம். அதனால் ஆதாமே சிந்தவன் கிறிஸ்து சிந்திய ஜீவன சமாதானம். அந்த கிறிஸ்து சேர்த்ததுக்கு இயேசு சாப்பிட்ட வாக்குத்தத்தை பிதாக்கும் ஆதாம் முழு வாழ்நாளெல்லாம் கொடுத்து கொண்டே போங்க. இடைவிடாமல் கொடுங்க. எக்காலத்துக்கு சுமந்து போக கொடுங்க. பாவத்துக்கு சாபத்துக்கு மரணத்துக்கு எல்லா சிலுவைக்கு தப்பித்து கொண்டு ஆசீர்வாத ஐஸ்வர்யம் சமாதானம் சந்து வெற்றி நித்திய பரலோகராய் இந்த பூமியில் பல்லு என்ஜாய் பரலோகராய் சுதந்திரத்துக் கொள்ளலாம். கர்த்தர் இந்த வார்த்தை கொண்டு ஒவ்வொரு ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.